Okay, so what is HTML? HTML stands for Hypertext Markup Language. ஸோ இது எதுக்காகனா நம்ம ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்றதுக்கு இமேஜ் இன்சர்ட் பண்றதுக்கு இல்லை எனக்கு ஒரு லிங்க்ஸ் தேவைப்படுது அப்படின்னா லிங்க் இன்டகிரேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு தான் இந்த HTML அப்படிங்கிற லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எல்லா வெப் டெவலப்மெண்ட்லயும் நம்ம இந்த HTML அப்படிங்கிற லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காகனா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்காக. ஓகே. இப்ப என்னன்னா ஒரு வெப்சைட்ல வெறும் HTML மட்டும் இருந்தா அந்த வெப்சைட் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி அந்த வெப்சைட்டை வியூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் நம்ம கெட்டின் வெப்சைட்டே பார்க்கலாம். ஓகே. இதுக்கு நாம ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, அது பேரு வந்து டிசபிள் HTML அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால JavaScript, CSS, இமேஜஸ், குக்கீஸ், பாப்அப் மாதிரியான இத வந்து நம்மளால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன், CSS மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ரீலோட். ஓகே. நம்ம வெப்சைட்ட வெறும் HTML யூஸ் பண்ணி மட்டும் நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட் வந்து பார்க்க இந்த மாரி தான் இருக்கும். ஸோ லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே இமேஜ், லிங்க்ஸ், இமேஜ், டெக்ஸ்ட், இமேஜ்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு ஒரு ஆர்டரா தான் இருக்குமே தவிர டிசைனடா இருக்காது. டிசைனடா வேணும் அப்படின்னா நமக்கு CSS தேவைப்படும். ஸோ அதுக்கு CSS வந்து டிசைன் பண்றதுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு உள்ள கண்டென்ட் வந்து இம்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க HTML அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே. HTML was created by Tim Berners-Lee in 1991. ஸோ அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அது இயர் பை இயர் வந்து கொஞ்சம் எவால்வேட் ஆகி நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்தது. லாஸ்டா நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து HTML5 2014ல ரிலீஸ் ஆனது. இந்த வெர்ஷன்ல நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ், ஏபிஐ இன்டராக்ஷன்ஸ், அதே மாதிரி நமக்கு வந்து மல்டிமீடியா சப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து அதிகமாவே நமக்கு ஆச்சு. இப்போ கரண்டா இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ HTML-ஓட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் நம்ம டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்குமெண்ட் டைப் அப்படின்னா நம்ம எந்த வெர்ஷன் ஆஃப் HTML யூஸ் பண்றோம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் இந்த டாக்குமெண்ட் டைப்போட வேலை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு அதோட ஓப்பனிங் டேக் வந்து கண்டிப்பா HTML அப்படிங்கிற டேக்கா தான் இருக்கணும். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு HTML அப்படிங்கிற டேக் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அதுக்குள்ள நம்ம ரெண்டு டேக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட், அதே மாதிரி இன்னொன்னு பாடி. ஸோ ஹெட் அப்படிங்கிற டேக் வந்து அந்த HTML டாக்குமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிறது தான் அந்த ஹெட் டேக்கோட வேலை. ஸோ பாடி அப்படிங்கிற டேக் எதுக்காகனா நம்ம வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்றதுக்கு இந்த பாடிங்கிற டேக் வந்து நம்ம யூஸ் பண்றோம். HTML ஒர்க் பண்றதுக்கான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நாம விஎஸ் கோட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ விஎஸ் கோட் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்றதுக்கு உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை வந்து ஓபன் பண்ணுங்க. ஸோ சர்ச்ல விஎஸ் கோட் அப்படின்னு டைப். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த அப்ளிகேஷன் காட்டும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு ஃபோல்டர், புதுசா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம HTML ஃபைல எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நியூல ஒரு புது ஃபோல்டர். ஸோ HTML அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டரை நம்ம விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம HTML ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணுங்க, சர்ச்ல விஎஸ் கோடுன்னு கொடுத்து உங்க விஎஸ் கோடை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைல்ஸ்ல ஓப்பன் ஃபோல்டர், அதுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த HTML ஃபோல்டரை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்குள்ள நம்ம ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன ஃபைல் அப்படின்னா HTML-க்கான ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நியூ ஃபைல் அப்படின்னு இருக்குமா. ஸோ அதுல போயிட்டு இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ நீங்க இண்டெக்ஸ் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம்.
ஆனா அந்த நேமோட எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு டாட் ஹெச்டிஎம்எல் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம எந்த ஃபைல ஹெச்டிஎம்எல் ஃபைல ஸ்டோர் பண்றதா இருந்தாலும் டாட் ஹெச்டிஎம்எல்ங்கிற எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். இல்ல. ஸோ இப்போ இதை வந்து ஓபன் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து பிளைனா தான் இருக்கு. ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா HTML பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க எல்லாத்தையுமே நம்ம டேக்ஸ் அப்படின்னு தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 டேக்ஸ் இருக்கு மொத்தம். ஒண்ணு வந்து ஓப்பனிங் டேக், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் டேக் ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே HTML-ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்போம். விசுவல் ஸ்டுடியோ கோட்ல அதை ஈஸியாவே நம்மளால அந்த ஸ்ட்ரக்சரை இம்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, HTML5 அப்படின்னு கூட. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த HTML டாக்குமெண்ட் டைப் வந்து உங்களுக்கு டிக்ளேர் வந்து ஆயிரும். ஓகே. ஸோ நம்ம மேனுவலா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஸோ நமக்கு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக்னு பார்த்தோமா? ஸோ அது என்ன அப்படின்னா ஓப்பனிங் டேக் அப்படிங்கிறது, ஸோ உங்களுக்கு இந்த பாடி அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக். ஸோ இந்த பாடியோட க்ளோசிங் டேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பாடியோட க்ளோசிங் டேக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி HTML பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் அப்படிங்கிற 2 டேக்ஸ் வந்து இருக்கு. சில டேக்ஸ் வந்து அதுல இருந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த பிரேக்கு, HR மாதிரியான டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் டேக்ஸ் இருக்காது அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்ன டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ரைட் பண்ற கோட நம்ம எப்படி ப்ரௌசர்ல வியூ பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல லெஃப்ட் சைட்லயே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஐகான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல லைவ் சர்வர் அப்படின்னு தேடுங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இங்க கோட் பண்ற எல்லா கோடையுமே லைவ்ல வியூ பண்றதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன் இதுக்குள்ள நான் ஒரு H1 டேக் மட்டும் யூஸ் பண்றேன். ஸோ என்னன்னா கெட்டிங் டெக்னாலஜிஸ் ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணேன். இப்போ நீங்க கோட் பண்ற அந்த HTML ஃபைல உங்களால லைவ்ல வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நாங்க பண்ற ஒரு சேஞ்சஸுமே இங்க லைவ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்க வந்து இன்னொரு H2 வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ அகைன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைவ்ல இது சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. HTML வெப்சைட்டை எப்படி டீபக் பண்றது? அதே மாரி எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுல இருக்கிற இஷ்யூஸ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு இங்க குரோம பொறுத்த வரைக்கும் குரோம்ல டெவலப்பர் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க வெப்சைட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ நீங்க வந்து அங்க ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு குரோமோட டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களோட HTML கோட பார்த்துக்கலாம். CSS ஸ்டைல்ஸ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே மேக்ஸிமம் நம்ம CSS அண்ட் JavaScript போறப்ப இத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஸோ இதுல எப்படி நம்ம டீபக் பண்றது, CSS எப்படி பார்க்கறதுங்கிறத எல்லா விஷயமே நம்ம அப்ப பார்க்கலாம்.